என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நோய்களை தரும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், அடுத்து எதன் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏதாவது ஒரு நோய் மட்டும் திரும்ப திரும்ப வந்துருக்குன்னா நம்ம ஜாதகத்தை போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த கிரகம் தான் வீக்காக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா புதன். முதல் எடுத்தோடனே நான் இப்போ சொல்கிறது வந்து கிரகங்கள்லாம் உங்களுக்கு புரியும். ஏன் ஃபஸ்ட்டு புதன்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா புதன் தான் வந்து வலு குறைந்த கிரகம்னு சொல்ல முடியாது, பூமி மேலே ரொம்ப குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் வந்து புதன். சரிங்களா, ஓகே. முதல் எடுத்தோடனே புதனால் ஏற்படக்கூடிய வியாதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதனால் ஏற்படக்கூடிய வியாதிகள் மட்டும் இல்லாமல் என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா புதன் ஒரு மனிதனோட அறிவை குறிக்கக்கூடிய கிரகம். அறிவு, படிக்கிறதுல பிரச்சனை, கான்சன்ட்ரேஷன் இஷ்யூ, அதுக்கப்புறமா உடம்புல என்ன உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியாதி. அதாவது அந்த வியாதி உடம்புல இருக்கும், வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சில வியாதிகள் எனக்கு வந்து கொஞ்சம் நாள் வாய் பிடிச்சிருக்குது, அதாவது ஸ்கின் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, அடிக்கடி மறந்து போகிறது, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து ஒரு கொஞ்சம் ஏமாளியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு விஷயத்தை பகுத்தாய்வு செய்கிறது, அந்த மாதிரி விஷயத்துலலாம் ப்ராப்ளம் ஏற்படுத்தும் புதன் சரியில்லை ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா ஒரு அப்டேட்டு டெக்னாலஜி அந்த காலத்து தாத்தாலாம் பார்த்துருக்கீங்களா, டெக்னாலஜியில் அப்டேட்டே ஆகாமல் இருப்பாங்க. எனக்கு இது வேண்டாம், புதுசாக வந்திருக்கேன்னா பட்டன் ஃபோனே போதுன்னுவாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டாங்க. சில கடைக்காரங்களை பார்த்துருப்போம், யூபிஐக்கு மாறுங்க, எல்லாத்துக்கும் வாங்க, ஸ்கேன் பண்ணுறதுங்கன்னா அதெல்லாம் வைக்க மாட்டேன், வெறும் கேஷ் மட்டும்தான் அப்படின்வாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா புதன் அடி வாங்கியிருக்கும். சரிங்களா, உடல் உபாதைகள்னு பார்த்தோம்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ்னால் அது வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சின்னதாக எனக்கு வந்து எப்பயுமே கழுத்து வலிச்சிட்ருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, உள்ளே இருக்கிற இன்டர்னல் அந்த சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அந்த சுரப்பிகள் ஏதாவது ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டுமே புதனால் வர்றது தான், தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி நோய்களை வந்து புதன் தரும். புதன் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸு, அதாவது புதனால் அவ்வளோ பெரிய உடல் உபாதைகள் வந்துருமான்னு சொன்னால் உபாதைகள் வராது. சரிங்களா, அவ்வளோ பெரிய பாதிப்பை புதன் அந்தளவுக்கு ஏற்படுத்தாது. படிப்பு இல்லைன்னா நம்ம என்ன உயிராக போயிடும், அப்படி இல்லை. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூளை கம்மியாக இருக்கிறது, ஏமாத்திடலாம் ஈஸியாக. புதன் சரியில்லைன்னா நம்ம ஈஸியாக ஏமாத்திட முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை தான் புதன் பாதிப்பை ஏற்படுத்தும். புதன் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா குட்டி கிரகம் இல்லையா, இங்கே வந்து சயின்ஸாகவே பார்த்தாலுமே பூமியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டி கிரகம். அதோட தாக்கம் வந்து பூமி மேலே அந்தளவுக்கு இருக்காது. பட் எதுக்கெல்லாம் காலத்துவமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பேசி ஜெயிக்கிறது, அடுத்து அடுக்கிக்கிட்டே போகிறது, அதுக்குண்டான ஃபேக்ட்ஸ் அடுக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் எதுனாலும் நடக்குதுன்ற ஆராய்ச்சி மனப்பான்மை, அந்த மாதிரி விஷயங்களை புதன் தரும். புதன் வீக் ஆச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ப்ராப்ளம் வரும். சரிங்களா, இது என்ன சரி பண்ணலாம்? அப்போ திருவெங்காடில் புதனுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் இருக்குது, அங்கே போகணும். மீனாட்சி அம்மனை கும்பிட்றது நல்லது. வெண்டைக்காய், சின்ன பிள்ளை சொல்லுவாங்களா, வெண்டைக்காய் நிறையா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நம்ம எதுக்காக பார்க்கணும், ஒரு மனிதனுக்கு ஆபத்து, பெரிய ஆபத்தை ஏற்படுத்துமானா புதன் வந்து அவ்வளோ பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தாது. பெரிய நிலைமையில் கொண்டு போய் வைக்கும், அவங்களோட அறிவு மூலமாக பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும், நல்ல மரியாதை வாங்கி கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத கிரகன்றதுனால தான் புதனை நம்ம முதல்ல பார்க்குறோம். புதன் மூலமாக அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை, உடம்புலையோ உபாதைகளோ அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அறிவில்லாதனால அந்த பரம்பரையான பாதிக்கப்பட வைப்பார் புதன். சரிங்களா, அது மட்டும்தான் புதனோட பாதிப்பு. திருவெங்காடு போகலாம், பச்சை கலரில் இருக்கிற எல்லாம் சாப்பிட்லாம், காய்கறிகள் சாப்பிட்லாம். இது மூலமாக நம்ம வந்து அருகம்புல் ஜூஸ் சாப்பிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக புதனோட பாதிப்புகளை குறைக்க முடியும். திருவெங்காடில் இருக்கிற புதன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா புதனோட பாதிப்புகள் முற்றிலும் நீங்கும். படிக்கணும்னு சின்ன பிள்ளைங்க படிக்கணும், சின்ன பிள்ளை வெண்டைக்காய் பச்சை கலர் என்னத்தை சாப்பிட்டாலுமே புதன் நல்லா இருப்பார். சரிங்களா, பச்சை கலரில் மரகத பச்சை கல் போட்டிங்க அப்படின்னா புதனோட பாதிப்பை நம்ம குறைக்க முடியும். சரிங்களா, அதுக்கப்புறமா ரெண்டாவது செவ்வாய். என்னடா செவ்வாய் பெரியாராச்சு, செவ்வாய் ரெண்டாவது கொண்டு வந்துருன்னு கேட்டால் அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை செவ்வாய். அதாவது பவரில் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் பிளான்ஸ் எல்லாம் ஒரு மாதம் தான் இருக்கும், டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். நிலையாக நின்று ஒரு மனுஷனுக்கு பெரிய தொல்லை கொடுக்கல செவ்வாய் இல்லை. ஆனால் எக்குத்தப்பாக மாட்டுச்சு அப்படின்னா பிரச்சனை கொடுக்கும். செவ்வாயினால் வரக்கூடிய உடல் உபாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூங்க. செவ்வாய் வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருந்துச்சு ஜாதகத்தில் அப்படின்னா ஹீட்டு மூலமாக உடம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எடுத்துகிட்டு வரும். ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே செவ்வாய் தான். செவ்வாய் வந்து சனி, ராகு அந்த மாதிரி சேர்ந்துருந்துச்சுன்னா பிளட் கேன்சர்லாம் வரவங்களாம் பார்க்குறோம். செவ்வாய் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வருது. பெண்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குல்ல,
அவங்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து செவ்வாய் தர்றது தான். செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்ற பட்சத்திலே கண்டுபிடிச்சிடலாம், செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செவ்வாய் தான் தருவார். கோபம் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளையுமே செவ்வாய் தான் தருவார். சரிங்களா? செவ்வாயினால் இந்தந்த பிரச்சனைகள் செவ்வாய் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் நீச்சம்னு எடுத்துடக்கூடாது. நீச்சமாகி நீச்சபங்கம் ப்ராப்பர் ஆகாமல் செவ்வாய் வீக்காக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வருவார். வேறு என்ன பிரச்சனை எடுத்துகிட்டு வருவார்னா, வம்பு வழக்குகளை மாட்ட வைப்பார். இந்த ஒரு ஆவேசத்தில் வெட்டி கொலை பண்ணிடுறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆவேசம், அந்த மாதிரி கோர்ட் கேஸு, அந்த மாதிரியான பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வர்றது செவ்வாய் தான். செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான கிரகங்க செவ்வாய் சொல்லப்போனால். அதாவது வீக்காக இருந்தாலும், வீக்கானா நான் கிரக வரிசையைப்படி பேசுகிறேன், அந்தபடி பேசினாலுமே செவ்வாய் வந்து இதாக இருந்தாலுமே செவ்வாய்க்கு நிறையா காரத்துவம் இருக்குது. சகோதரனால் பிரச்சனை வரும், ரத்தக்காரன் அவர் தான், மங்களக்காரன் கல்யாணத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி வைப்பார், பூமிக்காரன் அவர் தான், லேண்டில் பிரச்சனை வரும், லேண்டு வாங்கிட்டு நிறைய பேர் டிஸ்பியூட்டில் இருப்பாங்க பாருங்கள், எல்லாருமே வந்து செவ்வாய் சரியில்லாமல் தான் அந்த லேண்ட் டிஸ்பியூட்டில் போய் மாட்டிப்பாங்க. அந்த பிரச்சனைகள் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க செவ்வாய்க்கு மட்டும். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸும்பாங்க. ஆண் தன்மை, அதாவது ஒரு இந்த இப்போ கிரிக்கெட் மேட்ச் இதெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, பயங்கரமாக ஃபைட்டிங் மீட்டிங் முடிஞ்சு இது மாதிரி கொலை வெறியோடு சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த திறமைகளை தரதெல்லாம் செவ்வாய் தான். செவ்வாய் வீக் ஆகும்போது ஒரு ஆண் தன்மை குறையும். ஆண்மைத்தன்மை ஆண்மைக்கு போயிடக்கூடாது. அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபைட் பண்ணுறது ஒரு திறமை, யாருக்காவது பயந்துக்கிட்டு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செவ்வாயெல்லாம் ப்ராப்ளம் வரும். சரி, எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஹீமோக்ளோபின், அதாவது அயன் அதிகமாக இருக்கிறது சாப்பிட்றது, அயன் டேப்லெட் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது, இந்த கறியில் வந்து சில விஷயங்கள், இந்த உடம்புல வந்து ரத்த விருத்திக்கு புதினா அந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடும்போது ரத்த விருத்தி அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே செவ்வாய் ஓரளவுக்கு நல்லா ஆகிடுவார். அதே நேரத்தில் சகோதரர்கள்ட்ட சண்டை போடுறதை குறைக்கணும். இளைய சகோதரர்கள்ட்ட முக்கியமாக இளைய சகோதரர்கள் சண்டை போடுறதை குறைக்கணும். அதே நேரத்தில் செம்மண் பூமி அந்த மாதிரி இடங்கள்லாம் வாங்கும் பொழுது கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கணும். இதெல்லாம் இருக்கும்போது செவ்வாயோட விஷயங்களை குறைக்கலாம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் மொதல் விஷயம், செவ்வாயால் வரக்கூடிய மொதல் விஷயம் கோபம் தான். கோபம் தான் பழியாக வரும், கோபம் தான் விசுக்குன்னு வருன்றாங்கள்ல, அந்த மாதிரியான கோபத்தை கொடுக்குற ஒரு செவ்வாய் தான். செவ்வாய் நல்லா இருக்கும் பட்சத்தில் அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். செவ்வாய் கெடுதல் செய்கிற மாதிரி அமைப்பு ரொம்ப டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும். இவ்வளோ தான். ஸோ செவ்வாயால் வரக்கூடிய அமைப்புகளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சொன்ன விஷயங்களை வச்சு செய்யும்பொழுது குறைக்கலாம். செவ்வாய்கிட்டேருந்து நீங்கள் கடன்னு இந்த விஷயங்களை குறைச்சிட்டே போகலாம். வைத்தீஸ்வரன் கோயில் போய் அங்கே இருக்கிற வைத்தீஸ்வரரை கும்பிட்டுட்டு வரும்போது செவ்வாயோட விஷயங்கள் குறையும். வேறு செவ்வாய் என்ன செய்வார்னா, ரத்த கொதிப்பு, பிபி, பிளட், அதாவது பெரிய அளவு குறைக்கு போகும். அதுவும் செவ்வாய் திசையில் தான் நடக்குது. எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே அந்தந்த கிரகங்களோட திசைகள் வரும்பொழுது நல்லா இல்லாமல் இருக்கும்போது நடக்கும். மற்றபடி சாதாரணமாக இருந்ததுன்னா கோவம் வந்துட்டு போகும். செவ்வாய் நல்லா இல்லாமல் இருந்து வரக்கூடாத திசையாக இருந்து வரும்பொழுது பிளட் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் வைக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், பண்ண முடியும் தான். சரிங்களா? உங்களோட லக்னாதிபதி வலுவை பொறுத்து நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்றதை கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் லக்னாதிபதி வலு இருந்தாருன்னா இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களை அனுப்பி விடுவார், அனுமதிப்பார். இல்லைன்னா ஏதாவது தடையை ஏற்படுத்திகிட்டே இருப்பார். சரிங்களா? முருகனை கும்பிடும் பொழுதும் இந்த விஷயங்களை குறைச்சிக்கலாம் நம்ம. சரிங்களா? இதுதான் செவ்வாய் தரக்கூடிய பிரச்சனைகள். மொத்தத்தில் நோய்கள் நான் ஆரம்பித்தேன், பட் இருந்தாலும் மொத்தமாக செவ்வாய் கிரகத்தால் என்னென்ன பிரச்சனை வரும்ன்ற சொல்லிட்டேன், அதை எப்படி குறைக்கின்றது சொல்லிட்டேன். சரிங்களா? நார்மலாக சாதாரணமாக வேறு என்ன பண்ணோன்னா, உங்களோட வயசு கம்மியாக இருக்கிற சகோதரர் மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செவ்வாய்க்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவப்பு கலர் அசரத்தை கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வரலாம். முருகரை கும்பிட்டாலே போதுங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட விஷயத்தை நீங்கள் குறைச்சிடலாம் ஓரளவுக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து செவ்வாய்க்கு அடுத்து யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன். செவ்வாயோட சுக்கிரன் வந்து அந்தளவுக்கு கம்மியான ஆளான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஆளுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாயோட சின்னதாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே பூமி மேலே ஓரளவுக்கு நல்ல தாக்கங்களை ஏற்படுத்துகிறவர் சுக்கிரன். சரிங்களா? சுக்கிரனால் என்ன பிரச்சனை வரும்? சுக்கிரன் நல்லா இல்லைன்னா பெண்களால் பிரச்சனை வருங்க. நீங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க, பெண்களுக்கு உங்களுக்கு கண்டாலே பிடிக்காது. பெண்களுக்கு உங்களுக்கு கண்டா பிடிக்காது. அடுத்து நான் சொல்லியிருந்தேன், பெண்களுக்கு உண்டான ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தேன் செவ்வாய்க்கு. இதில் எப்படி வரும் அப்படின்னா, அதே பெண் உறுப்புகளில் பிரச்சனைகள், அது மாதிரி பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள், அந்த மாதிரி விஷயங்கள் உடல் உபாதைகளை கொடுப்பார். அதுக்கப்புறம் அதுவும் இன்டர்னல் ஆகல் தான். இதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்கு என்ன நோய் வந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு கண்டுபிடிச்சது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுவுமே புதன் மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சுரப்பிகளை ப்ராப்ளத்தை கொண்டு வருது. ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு செலவெடுத்து வம்பெழுத்து, அதாவது ரொம்ப செலவு பண்ணுறக்கூடிய பிரச்சனைலாம் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி வீங்கிரும். அதுக்கப்புறம் அந்த நீரிழிவு அதான் நீரிழிவுன்னு சொல்ல முடியாது, நீரிழிவு குரு கொடுப்பாரு. சுக்கிரன் தர்றது வந்து கிட்னியில் ப்ராப்ளம், மற்றதில் அந்த யூரினில் ப்ராப்ளம்,
அதுக்கப்புறமா தண்ணீர் கண்டம், தண்ணீர் கண்டத்தை சுக்கரன் கொடுப்பார், சந்திரனும் கொடுப்பாரு, சுக்கரன் ஒரு இது தண்ணீர் கண்டம் கொடுப்பாரு. சரிங்களா? இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து சுக்கரன் கொடுக்கும். சுக்கரன் வந்து வேறு என்ன ப்ராப்ளம், வாழ்க்கையில் என்ன பிரச்சனை கொடுப்பாருன்னா, சுக்கரன் சரியில்லை அப்படின்னா எதிர்பாலினத்து மேலே ஈர்ப்பு குறைச்சிடுவார். இல்லை எதிர்பாலினத்தை கண்டாலே பிடிக்காதுங்க, சில பேர் சொல்லுவாங்கள்ல, பொண்ணுகிட்ட பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு பசங்க சொல்லுவாங்க, பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரது சுக்கரன் தான். அடுத்து பெண்கள், அதாவது அம்மாட்டேருந்து வரக்கூடிய ஒரு பாசம் அதெல்லாம் கெடுத்து வைக்கிறது சுக்கரன் தான். சுக்கரன் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் பெண்கள் அவங்கள நம்புவாங்க. அவ்வளோதான். பெண்கள் நம்ம நம்பணும், பெண்கள் மூலமாக நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா சுக்கரன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சுக்கரன் வந்து இந்தந்த பிரச்சனைகளை கொடுப்பாரு. சுக்கரனுக்கு நம்ம கஞ்சனூர் கோயில் போய்ட்டு இருந்தால் குறைச்சிடலாம். நார்மலாக எல்லாத்துக்குமே நார்மலாக பரிகாரம்னு சொல்கிறேன். சுக்கரனோட அமைப்பாக இருக்கக்கூடிய நாய் இருக்கு இல்லைங்களா, நாய்களுக்கு வந்து காலையில் ஏதோ ஒரு நாய்க்கு போகிறவங்கள பிஸ்கட் போட்டு போவோம், அந்த நாய் சாப்பிட்டாலே உங்களுக்கு சுக்கரனோட பாதிப்பு குறையும். சுக்கரன் நீச்சம்னு சொல்ல முடியாது, நீச்சமாக இருந்தால் கூட நல்லா இருக்கிறாரு. செவ்வாய் சனி ராகு கூட சேரும் பொழுது சுக்கரன் பிரச்சனைகளை தர்றாரு. எப்படி தருவார்னா, இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துலேருந்து தருவார், இன்டர்னல் ஆர்கனில் பிரச்சனை தருவார். பெண்களுக்கு பெண் உறுப்புகளில் பிரச்சனை வரும், பெண் உறுப்புகளில் பிரச்சனை வரும். நான் செவ்வாய்க்கு என்ன சொன்னால் பெண்களுக்கு தான் மாதவிடாய் பிரச்சனை வரும்னு சொன்னேன். இது தெளிவாக சொல்லுவேன், பெண் உறுப்புகளில் பிரச்சனை வரும். பெண்கள் மூலமாக அவமானம் ஆண்களுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வருவார். இதுக்கு நீங்கள் வேறு என்ன பண்ணலாம்னா, வயதான பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வயதான பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணும்பொழுது சுக்கரனோட சாபம் குறைஞ்சி ஓரளவுக்கு நல்ல அமைப்பு சுக்கரன் தர்றார். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு இதுதான் சுக்கரனோட அமைப்பு. இதுதான். வேறு வந்து பெண்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதை நடந்துக்கிறது, பெண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் இலக்காரமாக பேசாமல் பெண்களை வந்து கொஞ்சம் மதிக்கிறது, அந்த மாதிரி இருந்தாலே சுக்கரனோட தோஷம் குறைஞ்சிரும். அப்புறம் கஞ்சனூர் போய்ட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஒயிட் ட்ரெஸ்ஸு, நேவி ப்ளூ, நம்ம லைட் ப்ளூ கலரு, அந்த மாதிரி ட்ரெஸ்கள் போடும் பொழுது, வைரம் வாங்கி போடும் பொழுது சுக்கரனோட இதை வந்து குறைக்கலாம், சுக்கரனோட வர பாதிப்புகளை குறைக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு. என்னடா குரு தான் அடுத்துன்னா, குரு பெரிய கிரகம், முக்கியமான கிரகம் தான், இருந்தாலும் குரு ஒரு 4வது அமைப்பில் தான் வர்றாரு. குருவோட மொத்த பிரச்சனை குண்டாக வருதுங்க. குரு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா ஜாதகத்தில் உங்களை குண்டாக்கி விடுவார், நீரிழிவு நோய் ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் முக்கியமான இன்டர்னல் ஆர்கன்ஸு பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர்றது, மார்பகங்களை பிரச்சனையை கொண்டு வர்றது. அதுக்கப்புறமா முக்கால்வாசி பார்க்குறோம், குரு வந்து உங்களை ஏதாவது கெடுக்கணும்னு நினச்சா நீரிழிவு நோய் தான் மொதல் விஷயம். அதுக்கப்புறம் வந்து உடல் எடையை அதிகமாக ஏற்றி விட்டுறது. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்ட்டா, ஹார்ட் அட்டாக்கு 2-3 கிரகம் சேர்ந்து தான் பண்ணணும், குரு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி அமைப்புகளில் குரு இது பண்ணுவார். குரு வந்து வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சார் அப்படின்னா, குரு நல்லா இல்லை, குரு கெட்டு போச்சு அப்படின்னா உங்கள் பேரை கெடுப்பாங்க. மொதல் விஷயத்தில் உங்களுக்கு அந்த பேர் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும், நான் நல்லவன் சொல்லணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கெட்டவன் சொல்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவார் குரு. அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள், லீகல் இஷ்யூஸு, கௌரவ குறைச்சல், இந்த விஷயத்தை கொடுக்குறவர் தான் குரு. அதுக்கடுத்து குரு மூலமாக வர்ற ப்ராப்ளங்கள் வேறு என்ன பார்த்தீங்கன்னா தான், இந்த லீகல் கேஸில் வந்து நீங்கள் நல்லவராக இருந்தாலுமே இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேறு யார் மூலமாக நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க, அந்த மாதிரி தான் செய்ய வைப்பார். நல்லவனாக தான் இருப்பீங்க. குரு மேக்ஸிமம் இருக்கிறார் அப்படின்னா ஒரு மாதிரி வித்தியாசமான முறையில் தான் மாட்டி விடுவார் குரு. வேறு என்ன ப்ராப்ளங்கள் ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு தான், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வரும். அதுக்கப்புறமா நீரிழிவு சொல்லிட்டோம் இல்லையா. மித்தபடி கேன்சர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடலில் ஒரு பாகங்களில் வரக்கூடியது, கர்ப்பப்பையில் வரக்கூடிய கேன்சரு. ஏன்னா அது குரு காரகம் தானேங்க குழந்தைக்கு, அப்படின்றப்ப அந்த கர்ப்பப்பையில் கேன்சர் வர்றது. அதுக்கப்புறமா குழந்தை இல்லாமல் பண்ணுறது, இந்த வேலையை பண்ணுவார். வாரிசு இல்லாமல் பண்ணி விட்ருவார் குரு. ஏதாவது தப்பான நிலைக்கு பண்ணும்போது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவோட ஸ்தலம் இருக்கு இல்லைங்களா, குருவோட ஸ்தலம் திருச்செந்தூர் முக்கியமான ஸ்தலம். அதுக்கப்புறம் வந்து குருவோட ஸ்தலம் என்னது, தென் திட்டை தானே, அதில் குருவோட ஸ்தலம் நான் சொல்கிறேன். திட்டக்குடி, பேர் சரியாக ஞாபகம் இல்லை, தென்குடி திட்டைன்னு திட்டை தான், திட்டக்குடின்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது குருவோட ஸ்தலம் இருக்குது, நான் போடுறேன், கீழே டைப் பண்ணி போட்டுறேன். அந்த இடத்துக்கு போய்ட்டு வர்றது, குருவோட ஸ்தலத்துக்கு போய்ட்டு திருச்செந்தூர் போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் போய்ட்டு இருந்தீங்கன்னா குரு செவ்வாய் 2 பேரோட பிரச்சனையுமே சேர்ந்து விளையணும். சரிங்களா? தென்குடி திட்டுன்னு தான் சொல்லுவோம், அது குருவோட ஸ்தலத்தை தெளிவாக ஞாபகம் வந்தேன்னா தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? குருவோட இது எப்படி குறைக்கலாம், குரு வேறு என்னென்ன ப்ராப்ளங்கள் தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா,
குரு மேக்ஸிமம் ஒரு சாஃப்டான கிரகம் தான். அதாவது உடம்புல உபாதை இருக்கும். நீரிழிவு நோய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் இருக்குது இப்போது. அந்தளவுக்கு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனையே தெரியல, மாத்திரை போட்டால் பேசாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு மனுஷனை ரொம்ப தாக்கணும்னு நினைக்காதுங்க இந்த கிரகங்கள்லாம். இது வரைக்கும் சொன்ன கிரகங்களில் செவ்வாயை தவிர்த்து மீதி சொன்ன 3 கிரகங்களுமே சாஃப்டான கிரகங்கள் தான். அது இருக்கிற பாதிப்பு ரொம்ப பெருசாக உடனே அடித்து தூக்குற மாதிரியான பாதிப்பாக இருக்காது. மெதுவாக இருந்துக்கிட்டே இருக்கும், அது வாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் அமைதியாக அதை வந்து அனுபவிச்சுட்டே இருப்போம். இப்போ டயபெட்டிஸ்ன்றது வந்து எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? டயபெட்டிஸ்ன்றது எப்படி இருக்குது, நம்ம வந்து நார்மலாகிடுச்சு எல்லாருக்கும். மாத்திரையை போட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். அது மாதிரி தான் புதனோட வியாதியும் அப்படி தான் இருக்கும், சுக்கரனோட வியாதியும் அப்படி தான் இருக்கும், குருவோட வியாதியும் அப்படி தான் இருக்கும். ஆனால் செவ்வாயோட வியாதி அப்படி இருக்காது. டக்குன்னு ஹார்ட்டில் ப்ளட்டில் பிரச்சனை வந்து ஏதாவது பண்ணுறது, மயக்கம் போட்டு உழு வைக்கிறது, சின்னதாக ஆக்சிடென்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் குருவோடது அப்படி இருக்காது. ஃபஸ்ட்டே ப்ரிகாஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க. நான் பண்ண போகிறேன், பிரச்சனை பண்ண போகிறேன் சொல்லிக்கிட்டே தான் வருவாங்க. கொஞ்சம் கருணையும் காட்டுவாங்க குரு மாதிரி ஆட்கள்லாம். சரிங்களா? இதுதான் இந்த மாதிரி குருவோட ஸ்தலத்துக்கு போகிறது. பிராமணர்கள் சொல்லியிருக்காங்க, அது நான் பிராமணர்கள் நான் படித்தவங்க நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? அந்த காலத்தில் எழுதும்போது பிராமணர்கள்லாம் படிச்சிருந்தாங்க, நான் அப்படி சொல்லியிருக்காங்க. நல்லா படித்தவங்க, நல்லா குண்டாக இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் யானைக்கு ஃபுட்டு கொடுக்குறது, மஞ்சள் கலரில் லட்டு உருட்டி யானை கொடுக்குறது. அதுக்கப்புறம் நல்லா படித்தவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் பொழுது குரு வந்து சந்தோஷம் அடைஞ்சு உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை குறைப்பாங்க. நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்குமே குருவால் தான் ப்ராப்ளம் வருதுன்னு தெரியும். அதனால தான் அவங்க யானைகள் பாதுகாப்பு முகாம் நடத்துனாங்க. சொன்னால் அரசியல் ஆகுதா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். அந்த யானைகள் பாதுகாப்பு முகாம் எதுக்கு கொடுத்துருந்தாங்க? தங்கம், அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தங்கம் கொடுக்குறது. தங்கத்தையுமே குரு தான் குறிக்கிறார். அதனால் தங்கத்தை வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறது. அதனால தான் தாலிக்கு தங்கம்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் யானை பாதுகாப்பு முகாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொடுத்தாங்களா? ஆமாம், குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கு செய்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது குருவோட இது குறையும் அப்படின்றது ஐதீகம். அதுதான் அவங்க செஞ்சாங்க. ஒரு வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் ட்ராக் பண்ணி விட்றேன். அது வந்து யானை வந்து அவங்கள முட்டி தள்ளியிருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். இதுதான் எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஜாதகத்தை ஜோசியரை கையில் துணை வச்சுட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? இந்த 4 கிரகங்கள் பார்த்துட்டோம் இல்லையா, மீதி 4 கிரகங்கள் எல்லாமே டெரரான கிரகம் தான். அதுக்கடுத்து வர எல்லாமே டெரரான கிரகங்கள் தான். அந்த கிரகங்கள் என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இவ்வளோ தான். சரிங்களா? அந்த குரு பரிகாரத்தில் வந்து தென்குடி திட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு போயிட்டு வர்றது மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி. அடுத்து மீதி 4 கிரகங்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தும், என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்றதை அப்புறமா பார்ப்போம். சரிங்களா? நன்றி.